ஆதவர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்தாரு பாத்தீங்களா? ஊழலை ஒரே வாரத்தில் ஒழித்த தளபதி இவங்கதான். அவர் நிறைய பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு தொடர்ந்து. இல்ல இன்னைக்கு புதுசா கொடுத்திருக்காரு. நாங்க நாங்க ஊழலை ஒரே வாரத்துல ஒழிச்சிட்டோம். நீங்கள் தான் இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணீங்க. அப்படின்னா விஜய் அண்ணா வந்து புலிப்படத்துல வரி ஐபி பண்ணதுக்கு ஃபைன் கட்டிட்டாரா? அதெல்லாம் இல்ல. அப்பனா புசி ஆனந்த் அண்ணா வந்து சீட்டுக்கு காசு வாங்கினாலும் திருப்பி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு அண்ணன் வரி கட்டிட்டாரு. வாய்ப்பே இல்ல. என்னவா இருக்கும்? ஒண்ணு இல்ல, டிக்கெட்லாம் திருப்பி கொடுத்துட்டாரா? ஐயோ, அதுக்காக தான் ஆட்சிக்கே வந்திருக்க. நீ என்னப்பா அடிமடியில கை வைக்கிற? பொழைக்கிற பொழப்பு என்ன ஆகுறது? அப்புறம் என்னதான் இவங்க ஒழிச்ச? ஒண்ணு இல்ல, போர்டு ஒண்ணு மாட்டியிருக்காங்க வெளியே, ஊழல் அப்படின்னு. போற போக்குல ஆதவர்ஜுனா அதை அழைச்சிட்டு போயிருக்காரு. ஊழல் ஒழிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அது நடந்திருக்காரு. ஏன் தெரியும்? ஏன் எப்படி? ஊழலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஊழ இல்லக்கு ஊழலே இல்லன்னு அதுக்குதான் அரசு அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க இப்ப நாங்க என்ன பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க இப்பதான் கட்சி ஆட்சியே கையில இருக்கு. அங்க போய் ஊழல் எழுதுங்க. இந்த பக்கம் போய் வேற என்ன அடிக்கணும் சொல்லுங்க. சாதி அதை அழிங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? சாதி ஆணவ கொலைகள்லாம் முழுக்க முழுக்க ஒழிச்சாச்சு. ஆமா, கத்தி குத்துன்னு மாத்திட்டோம். இனிமே காதல் கொலைன்னு மாத்திட்டோம். இது என்ன சீமானன் இருக்கு? சீமானன் பரவாயில்ல. சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்லாதீங்க, குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுங்க. அதாவது குடிப்பெருமைனாலும் ஒரு கர்வம் இருக்கு பாருங்க. ஆனா அப்படி இல்ல, ஜாதி ஆணவ கொலையா, காதல் கொலைகள். அது அப்படியே தளத்தை அழிக்க ஜாதி இதெல்லாம் கிடையாது. காதலியின் முன் காதலனை குத்தி கொலை அப்படின்னு மாத்திரும். அது திமுக ஆட்சியா இருந்தா ஆவண கொலை, இவங்க ஆட்சியா இருந்தா திமுக ஆட்சின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. கரண்ட் போயிட்டே இருக்கு. தூங்குனியாடா ராத்திரி ஒழுங்கா? சத்தியமா சொல்றேன், மத்த இடத்துல நடந்தது எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். 2 மணி நேரம் கரண்ட் கட்டு. நாங்களாம் அண்ணன் ஆட்சி அமைச்சிட்டாருன்ற இன்பத்திலேயே நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். கரண்ட் இருந்தானே அண்ணன் நான் சொல்றேனே, நீங்க 6 சிலிண்டர் கொடுக்க வேணாம், 2500 கொடுக்க வேணாம், கரண்ட் கொடுக்க வேணாம், நீங்க ஆட்சி செஞ்சா மட்டும் போதும். அப்புறம் அண்ணன் வந்து என்ன பண்ண போறாருன்னா, வீட்டுக்கு ஒரு துண்டு தர போறாராம். எதுக்கு? ஒரு ஈர இதுல துண்டை நினைச்சு நெஞ்சில போட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதா. முக்காவாசி பேச்சுலர் ரூம்ல பசங்க அப்படிதான் படுத்துருப்பாங்க. அதை வந்து அண்ணன் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க தான் மாற்றம் கேட்டீங்க, மாற்றதா மாற்றம் பாருங்க. இதோட என்ன மாற்றம் வேணும்? வெட்டி எப்படி ஆகுது? திமுக சதி அதேதான். ஆனா எப்படி ஆகுதுன்னு கேளுங்களேன். இப்ப திமுக ஆட்சியில இல்ல, ஆனா திமுக எப்படி மின்வெட்டு கொண்டு வருதுன்னா, யூடியூப் வீடியோல ஷெட்யூல் பண்ற மாதிரி அவங்களும் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஏரியால இருக்காரு சேகர் பாபு தெரியுமா? சேகர் பாபு அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த இதுல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு ஒயர் பாக்ஸ் இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காப்ல. போர் அடிக்கிறப்ப வர்றாப்ல. இந்த பழைய காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படம் போட்டு வச்சிருப்பாரு, ஒரு டிவி ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். அது வந்து டேய் சேகர் இதை செய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சேகர் பாபுக்கு ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு. சேகர் குளத்தீரில் கரண்ட் கட் பண்ணு, சேகர் நீ வந்து ராயபுரத்தில் கட் பண்ணு, இதோ செய்கிறேன். என்ன நம்பியார நினைச்சியா? சேகர் பாபு அந்த மாதிரி கட் பண்ணி அண்ணன் வந்து விளையாடுறாப்ல. ஆமா, இதையே நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? நீங்களும் டிவிகே ஓட்டு போட்டீங்களா இல்ல மூளையை கழட்டி ஓட்டு மேல போட்டீங்களா? அவங்களுக்கு டிஎம்கே, அதாவது டிவிகே ஓட்டு போட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டிஎம்கே அடிப்பா வாடனால அடிப்பா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கரண்ட் போனதை பாசிட்டிவா பாக்குறேன். எப்படி? இப்ப ஒரு சேகுவேரா, ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் தனி வீடியோ டிஎன்ட்ரோல பாருங்க. அவர்ல போராளி சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி மக்கள் மனதுல போராட்ட உணர்வை தூண்டி இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, நேரங்கால நைட்டு 1 மணிக்கு ரோட்ல வந்து சாலை மறியல் பண்ற அளவுக்கு போராட்ட உணர்ச்சி வந்திருக்கு மக்களுக்கு. அதுவும் டிவிக்கு ஆச்சுல டிஎம்கே அவருடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு போராட்ட உணர்ச்சி அண்ணன் ஊட்டிருக்காரு. இதை விட என்ன அரசியல் படுத்த? இந்த மாதிரியான தற்குறிகள் இருக்க வரையும் எங்க ஆட்சியை 10 வருஷத்துக்குடா பண்டிட் சொன்னார் பத்தியா, 35 வருஷத்துக்கு கூட யாரும் அசைச்சு 90 வயசு போராட்டம் பண்ணாங்க. சரி, போராட்டம் நடந்தது அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. அண்ணன் தூங்கி இருப்பாரு. நீங்க டின்னர் 6 மணிக்கு மேல பரவாயில்லப்பா. குளத்தூர் எம்எல்ஏக்கு போன் அடிச்சிருக்காங்க. போன் அடிச்சு இந்த மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சு சார், இந்த மாதிரி நான் 10 மணிக்கே தூங்கிட்டேங்க, என்கிட்டயே வந்து கேக்குறீங்க கரண்ட் கட் ஆகுது. நான் அவரை பாராட்டுகிறேன். ஏன்னா அண்ணன் 6 மணிக்கு தூங்கிடுவாரு சிஎம், இவர் 10 மணி வரையும் முடிச்சிருக்காரு. வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னா, இப்ப எப்படியும் ஒரு 11:30-12 மணிக்கு மேலதான் நம்ம கரண்ட கட் பண்ணுவாங்க. அதனால 10 மணிக்கே நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடலாம். டிவி பாத்திரம் கொண்டு வாமா போட்டு தூங்கிடுறேன். இவனுக்கு எவனாவது கரண்ட் கட்டு கொண்டு வரானுங்க, அப்பா மாத்திரை போட்டு தூங்கிக்கிறேன்னு சொல்லிடுமா. அவர் வீட்டுல இன்வெர்டர் இருக்கும், போன் அடிப்பானுங்க, எந்திரிக்காத அளவுக்கு. இதுலயே ஒரு பிரச்சனை. டேய் நான் டிவிக்கு ஓட்டு போட்டுட்டா என் வீட்டுல ஏன்டா கரண்ட் கட் பண்றீங்க? நீ டிஎம்கே காரன் என்ன
கரண்ட் கட் பண்ணா எல்லாருக்கும் தான்டா கட் ஆகும். டிவிகே கார இதுன்னு தெரியுமாடா அதுக்கு? அடுத்த சட்டமன்றத்துல உங்களோட கோரிக்கையும் நிறைவேற்றப்படுமா? நீங்க என்ன எடப்பாடி எல்லாம் இருக்கு? இதற்காக ஒரு சிறப்பு குழுவை அமைத்து யாரெல்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டார்கள் என்ற கணக்கெடுப்பு நடத்தி அதாவது சிஎம் அவர்கள் வந்து இதற்காக ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமன்றத்துல இது ஒரு சட்டமாவே கொண்டு வராரு, மசோதாவா கொண்டு ஒரு பேச்சுலர் ரூம் நிறைவேற்றுவார். டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இனி கரண்ட் போகாது. அதான் சொல்றேன். ஒரு பேச்சுலர் ரூம்ல ஒருத்தன் டிவிகேக்கு போட்டிருப்பான், ஒருத்தன் டிஎம்கேக்கு. அதுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும். நீங்க இந்த பெரும்பான்மை நிரூபிச்ச உடனே ஒரு ஹாஸ்டல்ல யாரெல்லாம் அதிகப்படியா இருக்காங்க, இப்ப என்ன ஆகும்? ஹாஸ்டல்ல யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? தம்பி நீங்க டிவி கேட்க உடனே வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்க இருந்தா கரண்ட் போகாது. இது கன்ஃபார்ம் தானே? ஆமா கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பா இது நடக்கும். டிவி கேட்க ஓட்டு போட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன். சத்தியமான சத்தியம். அட துரோகி, கூடவே இருக்கீங்க. எனக்கு வந்து தமிழ்நாட்டு நலன் முக்கியம். நானே தெரியவா போது யாரு ஓட்டு போட்டாங்க. ஆனா உங்களுக்கு தானே போட்டேன். அண்ணே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு சேர்த்து கொடுக்கணே, உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு சேர்த்து கொடுக்கணே. நீங்க குடும்பக்காரங்க இல்ல பரவாயில்ல, நாங்களும் இனிமே ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறோம். வாடகை மிச்சம், கரண்ட் பில்லு மிச்சம். ஆனா ஒண்ணு, நீங்க 200 யூனிட் ஃப்ரீ, 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லும் போதே நாங்க யோசிச்சிருக்கணும். இப்படி ஃப்ரீ கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சு பார்க்கல. கண்டிப்பா. ஏன்னா கரண்ட் பில் ஓடுனாதான் நீ வந்து கரண்ட் பில் கட்டணும். ஆமா, புரியுதா? கரண்டே வரல அப்படின்னா நீ எது கரண்ட் பில் கட்டணும்? அதாவது நீங்க எல்லாம் அண்ணனை ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னன்னே எல்லாருக்கும் 200 யூனிட்னு. இப்ப 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் இருக்கு. அதான்ப்பா கரண்ட கட் அதை விட கம்மியா யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் சும்மாங்க. நான் சொல்றேன் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடிஜியோடைய உத்தரவு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டுல வந்து எல்லா எரிபொருள் பற்றாக்குறையா இருக்கு, நீங்க வந்து கேஸ வந்து சிக்கனமா யூஸ் பண்ணுங்க, எண்ணெயை வந்து சிக்கனமா யூஸ் பண்ணுங்க, போற போக்குல கரண்டையும் அவர் சொல்ல போறாரு. அதுக்கு முன்னேற்பாட முன்னெச்சரிக்கையா நேத்து ஃபிளைட் ஏறி போய் இந்த ஃபிளைட்ல போல ஆன்லைன்ல ட்ரம்ப் கூட பேசியிருக்காரு. அடுத்த கட்டம்னா வந்து எப்ப நீங்க போர்லாம் நடத்த இருக்கீங்க, அது வரைக்கும் நாங்க அதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறோன்னு அண்ணன் தீவிரமா கசக்கி புழிஞ்சு சென்னைக்கு, திருவள்ளூருக்கு, இந்த மாதிரி மாவட்டத்துக்குலாம் கரண்ட் அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு மோடி அவர்களுடைய உத்தரவை அப்படியே சரியா பின்பற்றுறாங்க. இனிமே பாருங்க கரண்ட் எப்படி பவர் சேவ் ஆக போகுதுன்னு. தப்பு கிடையாது, நீங்க பண்ணுங்க, அது பிரச்சனையே கிடையாது. சரி, அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, பாதவ பிரஸ் மீட் ஆரம்பிச்சதா இவ்வளவு தூரம் வந்துச்சு. பாதவச்சுனா இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதாவது அந்த பிராமின் அவருக்கு வந்து இதா அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்காங்க, அறநிலைத்துறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். நீங்க சொல்லிதாங்க எங்களுக்கு தெரியும் அவர் அறநிலைத்துறைன்னு. அந்த அவா பரம்பரைன்னு அப்பதான். ஆனா கரெக்டா 7 அமைச்சர்கள் தலித்துங்கிறது மட்டும் முன்னாடி கூட்டியே தெரிஞ்சு விளம்பரப்படுத்திட்டு இருந்தோம். அது விளம்பரப்படுத்தினாதான் ஓட்டு விழுகும், அதனால அதை விளம்பரப்படுத்தணும். மத்தபடி நாங்க எந்த சாதியும், அதாவது அறநிலையத்துறை யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு விளம்பரம் தேடி தர எந்தெந்த அமைச்சர்கள் உண்டோ அவங்க சமூகத்தை தேடி கண்டுபிடிச்சு விளம்பரம் பண்ணீங்களா? வன்னியரசு அவர்களுக்கு அதே கரெக்டா கொடுப்பீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியாது. சரி, நாங்க தோராயமா கொடுத்தோங்க, அது எதிர்ச்சியா அமைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? 7 தலித் அமைச்சர் கொடுத்ததுக்கு ஃபயர் விடணுமா? ஒண்ணும் இல்ல. வன்னியரசுக்கு இந்த அறநிலைத்துறையும், நீங்க இந்த அறநிலைத்துறை யாருக்கு ஒதுக்கிருக்கிறோ அவளுக்கு சமூக நீதித்துறை எப்படி புடுங்கி நம்ம கட்ட பஞ்சாயத்து பத்தி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இவருக்கு கொடுங்க, மாத்தி கொடுங்களேன், நாங்களும் ஃபயர் விடுறோம். அது என்ன வன்னியரசுக்குன்னு ஆதி திராவிடர் நலத்துறை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பார்ப்பனருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்குறீங்க. கேட்டா அதை விடுங்க, 7 தலித் அமைச்சரை பாருங்கன்னு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு யாரையுமே தெரியாது, அவங்களோட ஜாதிகள் தெரியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்கதான் எங்களோட ராஜதந்திரத்தை நீங்க வந்து கண்டுபிடிக்கல. இப்போ நீங்க கேக்குறீங்களா, அவாவை கூப்பிட்டு நீங்க அறநிலைத்துறை கொடுத்திருக்கேள் அப்படின்னு எங்களை கேக்குறீங்க இல்லையா? இப்ப நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு, அவாவை போட்டிருக்கேளே, அவ எங்களை விடுவாளா அவாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சட்டம் வந்து எங்க ஆட்சியில் வரவில்லை, அந்த இது வந்து டிஎம்கே ஆட்சி, அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். அதை நாங்கள் கடைபிடிப்போம். பார்த்தேலா, ஒரு அவாவை வச்சே அந்த சட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம். அப்ப நாங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அவ பேசுவா, ஒரு 4 டிக்கெட்டை கூட்டு வந்து பேசுவா. மறுத்து பேச முடியுமா உங்களால? எங்களோட ராஜதந்திரம் இதெல்லாம். இது நடக்குதா இல்லையா பாருங்க. ஒரு 4 பேரு ஐயோ வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அண்ணன் செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே வரலாற்று இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு இப்பதான் சுதந்திரமே அடைஞ்சிருக்கு. இந்தியா மட்டும் 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடியை ஏத்தலாமா வேணாமான்ட்டு ஒரு வாரம் வந்து இழுக்க, கொடியில கொஞ்சம் வந்து மிச்சம் தையல் போடாம இருந்தது, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துணியை வாங்கி தச்சு ஒரு கலர் கொடியா இன்னைக்குமே நல்லா ஏத்தி இருக்காங்க மேல. இன்னைக்குமே மீதி இருந்த 2 அமைச்சர்கள் பதவி ஏத்துக்கிட்ட நிகழ்ச்சியில மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு வழக்கம் போல 3ஆவது இடம் தான். இதற்காக நாங்க வந்து ஒரு அதிரடியான
இது மூவ் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஆளுநர் கிட்ட கெஞ்சிருக்கோம், தயவு செய்து தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு வந்து. எங்க எடப்பாடியாரே குனியத்தான் செஞ்சார், நீங்க என்ன படுத்துட்டீங்க? நாங்க சொன்னா எள்ளுனா எண்ணெய் அனுப்போம். எடப்பாடியாரை பத்தி பேசாதீங்கப்பா. ஏன்பா? அவர் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. அவர் காட்டுல மழை, அவர் காட்டுல அதாவது உள்ள போயிட்டு கதவை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா. எனக்காடா குழி தோன்றீங்க, வாங்கடா உங்களுக்கு ஜேசிபி வச்சு நோட்டுறேன் அப்படின்னு நோண்டி இருக்காரு. அதாவது என்ன ஐயா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து எல்லாரும் என் காலில் வந்து விழுவுங்க, ஆமா காலில் விழுவுறது எப்படி நான் சொல்லி தரேன். பாஷா பாய் மாதிரி உட்காந்துருப்பாரு. அந்த பக்கம் நாய் இருக்கும், இந்த பக்கம் நாய் இருப்பேன், அது காலில் ஒரு வாட்டி விழு, இன்னொரு வாட்டி என் காலில் வந்து யாராவது கேட்டல கேட்ட. அந்த மாதிரி அவங்க வீட்டை அம்மனிங்க வரையும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ற வீட்டுக்காரர் அந்த மாதிரி பண்ணீங்க, 50 பேரை லைன்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிவி சண்முகமாணி வந்து என்னன்னா, இங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் போக முடியல. அதுக்குதான் ஒரு பிரஸ் மீட்டை பொத்தாமதோ கொடுத்துட்டாரு. நாங்க எப்ப சொன்னோம் நாங்க அமைச்சரவைக்கு போறோம்னு? நாங்க வெறும் ஆதரவு மட்டும்தான். எங்களோட நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எந்த கட்சியில இருக்கீங்க? அதிமுக. அதிமுக. ஆதரவு யாருக்கு? தாவேகா. இதுவெல்லாம் அரசியல் புதுசா இருக்குன்னு அவங்களால வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம். நாங்க செங்கோட்டையன் அவர்கள் இது வரைக்கும் என்ன பண்றாரு? பாக்கெட்ல யார் போட்டோ வச்சு சுத்துறாரு? அம்மையார் ஜெயலலிதா போட்டோ வச்சு. அப்புறம் இதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கேக்குற திமுகல இருந்து ஒரு 10 பேர் போய் நான் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறேன், ஆனா திமுகல இருக்கணும் ஒத்துப்பீங்களா? அது மானமுள்ள கட்சி, அது மானமுள்ள கட்சி. இதை வந்து நான் ஒண்ணும் சொல்ல, நான் திமுக மானமுள்ள கட்சின்னு சொன்னேன். அதிமுக பத்தி எந்த விமர்சனம் பண்ணல, இப்பயும் சொல்லிட்டேன். உடனே அப்படியே ஏதாவது நீங்க பண்ணணும், நரேட்டிவ் செட் பண்ணணும்னா இந்த பாட்டோட கட் பண்ணி அமைதியா. நான் மறுபடியும் சொல்றேன், திமுக மானமுள்ள கட்சின்னு தான் நான் சொன்னேன். மத்தபடி வேற ஏதாவது என் வாயில இருந்து வரல. அதிமுக, அமமுக, விசிக, காங்கிரஸ் அப்படின்னு ஏதாவது வந்துச்சா? ஏங்க இந்த போட்டு போல பொழக்கிறீங்க? இல்ல இப்ப மத்தவங்க போனது கூட பரவாயில்ல, முன்னாடி போய் முந்தி அடிச்சுட்டு துண்டு போட்டாங்க இல்லையா? போட்டதுக்கு 2 அமைச்சர் சீட்டு வாங்கியிருக்கோம். அது முன்னாடியே பேசின டீலிங், 2 டீலிங் அங்க கொடுத்ததுனால தான் துண்டு போட்டது. நாங்க வர மாதிரி வரோம், ஆமா குடுக்குற மாதிரி கொடுங்க, உட்கார்ற மாதிரி உட்கார்றோம் அப்படினு உட்கார்ந்துட்டாங்க. ஆமா நான் இப்படி சுத்தும்போது கமிஷன்ல வசூல் பண்ண கிளம்புறேன். என்ன கமிஷன்? அதான் டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க கூட இப்ப பழக்கடலையில போய் கமிஷன் வசூல் பண்ணிக்கலாமா? அது வந்து நான் போலான்னு இருக்கேன், நான் இருக்கிற ஏரியால. அது இப்போ பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் போலாம். ஆமா கமிஷன், நீங்க டிவி கேக்கு ஓட்டு போட்டா போதும், ஒரு போயிட்டு ஒரு துண்டு ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் போய்க்கலாம். நீங்க கமிஷன் வாங்குறதுக்கான தகுதிகள் அப்படின்னு தாவேக்கா பக்கமா ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா நீங்க வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏவுடைய புருஷனோட டிரைவராக இருந்தால் மட்டும் போதும், நீங்க போய் எங்க ஆச்சுடா காசை கொடுடா அப்படின்னு கேட்கலாம். இதை விட சிறப்பா என்னன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு துண்டு விற்கும், அதை வாங்கி போட்டுக்கிட்டு நாங்க தான்டா தாவேக்கா குடுடா கமிஷனை. நானும் இப்ப போறேன். என்ன யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவானா, எஸ்.ஏ. சந்திரசேகரோட மகனுடைய ரசிகருடைய சித்தப்பாவுடைய பையனா நான். அதை விட முக்கியமா யூடியூப்ல எல்லா மக்களுக்கும் விஜய் அறிமுகப்படுத்தினதே நான் தானே போவேன். நான் தான்டா சின்ன தளபதி சஞ்சீவுக்கு தெரிஞ்சா கோச்சு பாருல. அவர் இருக்காருக்கா, அப்பெல்லாம் விட முடியாது. அந்த அடுத்த இடத்த பத்தி சஞ்சீவ் இருக்காரு. ஓஹோ லியோ 2 வேற நடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. யூடியூப் லெவல்ல பண்ணா அவங்க சாட்டலைட் லெவல்ல பண்ணிட்டு போறாரு. அதே மாதிரி அதான் இப்ப என்னன்னா, அதாவது வசூலிக்கிறதுக்கு இந்த தகுதி மட்டும் இருந்தா போதும். நீங்க பாட்ட கிளம்பி போங்க, கிளம்பி போயிட்டு ரோட்டு கடையிலயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லயோ. அண்ணன் எப்படி வேலை வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்து பாத்தீங்களா? இப்படி எல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. படிச்ச பசங்க போயிடலாம். இது மோடிஜி ஆல்ரெடி சபாநாயகர் சீட்ல உட்கார வச்சாங்க. அடுத்து சிஎம் தான். அண்ணன் கொஞ்சம் ஒத்துன உட்காந்து பாத்து சீட் எப்படி இருக்கு உட்காந்து பாத்துக்கிறேன். நீ தானே சொன்ன நானும் விஜய் நீயும் விஜய் நீயும் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற விஜய், நானும் விஜய் தான். அப்ப நானும் சிஎம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட வேணாலும் காப்பாத்துங்க. இந்த தகவல் வந்து தயவு செஞ்சு நம்ம குசியானன் கிட்ட மட்டும் போவேன். என்ன தகவல்? அதான் இந்த மாதிரி அந்த சீட்ல நான் உட்காந்து பாக்குறேன் அண்ணன் நவுருங்கன்னு சொன்னது. முதல்ல அழகா போய் நின்று வரும். அவர் முன்னாடியே போய் நின்று அண்ணன் டோக்கன் போட ஆரம்பிச்சாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா மாதிரி சீட்டுக்கு 200 ரூபாய். நீ உட்காரு, நீ தொட்டு பாக்குறீங்கன்னா அதுக்கு 500 ரூபாய், உட்காந்து பாக்குறீங்கன்னா 2000 ரூபாய், போட்டோ எடுத்துக்கிறியா அதுல தலைவரை உட்கார வச்சு பக்கத்துல உட்காரணும் 1 லட்சம் ரூபாய். ஒரு காட்சி போனீங்கன்னா அந்த நாக கண்ணிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து இப்படி போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு காசு, உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு காசு, அப்படின்னு டோக்கன் போட்டு பண்ணாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறது விஷயத்துக்கு தெரியாம பாத்துக்கணும். இதை எப்படி எப்படி டைப்பா அரசாங்கத்துக்கு வருமானம் வருது பாத்தீங்களா? அம்மா இப்ப கொடுக்கணும் 6 சிலிண்டர் கொடுக்கணும், அதுக்கு வருமானம் தேவையா இல்லையா? மோதிரம்னு சொன்னா ஞாபகம் வருது. அண்ணனோட இந்த தாய்மாமன் சீர் திட்டத்துல முதல்ல மோதிரம் அடிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யார் தெரியும்? லோக்கல் குழுக்கள் பம்பர் பெருச அண்ணன் சீமான் அவர்களின் மகள் தான். ஆமா பொண்ணு வச்சிருக்காரு.
மோதிரம் முதல்ல அவருக்கு போது, மோதிரத்தோட சேர்த்து இனி வரும் காலங்கள்ல இருக்கக்கூடிய தாய்மாமன் சீர் கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு முன்னால நடுவுல ஒண்ணு வருமே, பூ புனித நீராட்டு விழா, அதுக்கு தாய் மாமனா தட்டு அதுக்கெல்லாம் ஏதாவது நலத்திட்டு அறிவிச்சிருக்காரு, அது அடுத்த ஆட்சியில அறிவிப்பாரு. தாய் மாமனுக்கு என்ன வேண்டி எப்படி அப்படி போயிடானு. அது என்னதான் இருந்தாலும் உன்னோட சொந்த தம்பினே, தம்பி மாதிரி வீட்டுல போய் சால்வா கூட போட்டிருக்கீங்க, உரிமையை கேட்டு வாங்கலானே. பார்க்க போனாரா ஹாஸ்பிட்டலுக்கு, அண்ணனுக்கு குழந்தை பிறகு. சரி சரி. அதனால இல்லைன்னா நம்ம சாட்டையானட்ட சொல்லி அவளை வீடியோ போட்டு எப்படியாவது அதை வாங்கியிருந்தேன். நீ வாங்கினாதான் மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு நீங்க உதாரணம் அதுங்க. நலத்திட்டங்கள்ல தன்னுடைய எதிர்கட்சி தன்னை விமர்சனம் பண்ணவராக இருந்தாலும் எங்க அண்ணன் உலக அளவுல முதல் முறையாக எதிர்கட்சிக்கே வந்து மோதிரம் போட்டார். எதிர்கட்சியில கூட்டணி வாங்குவாரு, மோதிரம் போடுவாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய தியாகி எங்க அண்ணன். அந்த மாதிரி மோதிரத்தை எப்படியாவது வாங்கிருந்தேன். நீங்க வாங்கினாதான் அதுக்கப்புறம் நாங்களும் வாங்க முடியும். அடுத்த மோதிரம் மட்டும் இல்ல, அடுத்து அந்த பொண்ணு வளர்ந்து இப்ப கல்யாணம் பண்ணணும்னா பட்டு புடவையும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ற வரையும் உங்க ஆட்சி இருக்கும் நம்புறீங்க. அவனோட ஆசை எப்படி சொல்றோம், பாயம் வெளுக்குது பூனை வெளியே வருகிறது, கவனிங்கள் மக்களே. இல்ல இந்த மாதிரி லைட்டு போனதுக்கு இன்னமும் திமுக சதி. சரி, ஒரு அமைச்சராச்சேன்னு ஆதவர்ஜின கிட்ட போய் கேட்டா அந்த துறைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நிர்மல் குமார் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் அந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா என்ன அரசாங்கத்துக்கு நீங்க வந்து அவருக்கு தமிழ்நாட்டுக்குமே சம்பந்தம் இருக்கா தெரியல. தெரியுமா, கிளாஸ் ரூம்ல நம்ம போய் உட்காருவோம். ஆமா, மேத்ஸ் டீச்சர் வந்து ஒரு சம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு இங்கிலீஷ் சார் வருவாரு, அவர்கிட்ட அந்த மேத்ஸ் எழுதிக்கிறோம் அப்படின்னா திட்டுவாரு. இன்னொன்னே சார் என்னோட டவுட் இருக்கு, நான் இங்கிலீஷ் அந்த மாதிரிதான் இருக்கு. அவர் வேற அமைச்சர், நான் வேற அமைச்சர். நீங்க அங்க போய் கேளுங்க. நிர்மல் குமாருக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டீங்கன்னா கேட்டுக்குவோம். அவனுக்கு அவர் வேலையை வந்து நாங்க வந்து கெடுக்க மாட்டோம். அவருக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, அவருக்கு தெரியாது. அந்த 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 இதுலயே ரெண்டே பேர் தான் பிரஸ் மீட்னா, ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு ஆதவர்ஜனா. இருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு, ஈட்டுன்னு வந்து ஈட்டுன்னு போறதா கஷ்டம். அந்த நர்ஸ் பொண்ணு அதுக்கு யாருமே அப்படி தலையிடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுனாலயே ஏதோ ஒரு தொகுதியில பொதுக்குழு உடனே கலர் மாத்தி சுடிதார் போட்டு வந்து வீடியோ போட்டாங்க. அதானே. அது இல்லாம நகராட்சியோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க தடுப்பு உள்ள இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு கூட்டம் கரெக்டா பாதி பேர் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. போன ஒருத்தர் மயக்க பிடிச்சு அங்க இருக்க அதிகாரிகளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் அண்ணன் நீ சொன்னது மட்டும் கரண்ட் போற அந்த இபி துறைக்கு மட்டும் ரைடு போக மாட்டீங்க, மத்த எல்லாம் ஒழுங்கா வேலை நடக்கிறதுக்குலாம் ரைடு போய் சாக்கு சுட்டுருவாங்க. இல்ல அங்க இங்க பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போறது அத இவருக்கு என்ன பண்றது தெரியல. யாரு ஒரு அருண்ராஜ் இருக்காருல்ல, போயிட்டு என்ன பேச தெரியல. அப்படி நல்லபடியா பேசுனா அவங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு ஆயிடும். நல்லா தான் பேசுனா இப்ப நம்ம ஆட்சி மாட்டிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. புசி ஆனந்த் மாதிரி முடிச்சுட்டு தென்னை மரத்துல ஒரு குட்டு, ஏனில ஒரு குட்டு அப்படின்ற மாதிரி அரசு மருத்துவமனை வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்க வந்தா நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் ஒரு சில இடத்தில் மட்டும் தேவையில்லாமல் நடக்கிறது. தேவையில்லாத ஊசி போடுறாங்க, தேவையில்லாத மருந்து கொடுக்குறாங்க. ஆனா அரசு மருத்துவமனை ஈபிக்கு மட்டும் ஏன் ரைடு போனீங்கன்னு கேட்டீங்கல்ல, அது ஏன் போறேன்னா அங்க சேகர் பாபுவோட ஆட்கள் இருக்காங்க, அதனாலதான் நாங்க அங்க போகல. சேகர் பாபு உலகம் இந்த உருட்டை நம்பிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சேகர் பாபு அவர் மேல காலைல கேஸ் போட்டிருக்கீங்க, அவர் மேல கொலை வழக்கு முதற்கொண்டு 4 வழக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு தைரியம் இருக்கிற உங்களுக்கு கரண்ட் கட் பண்றவரை பிடிக்கிறதான பெரிய விஷயம். அவர் கையில ஒயர் இருக்குப்பா. இப்ப டிஎன்கே காரங்க கேட்பாங்க, ஏன்டா சேகர் பாபுவே எதுக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா, அவரு கரண்ட் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கு, இது என்னடா ஆட்சி, இனி நீங்க மோடி எங்கிறதா எதிர்க்க போறீங்க, சேகர் பாபு சதி திட்டம் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கீழே இருக்கிறவங்க எல்லாம், அதாவது நம்ம ரூட் மாமா இருக்காருல்ல, அவர் வந்து சேகர் பாபு தான் காரணம்னு சொல்லிட்டு ஏதாவது கலப்பி விட்டுருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க நம்பி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாம தெரியாது. என்னடா இங்க எப்படி பேசிட்டு நீங்க பாட்டு கேஸ போட்டு வந்துட்டீங்களா, இப்ப நான் எப்பறம் முட்டி கொடுத்தது, நாளைக்கு ஏதாவது ஒன்று வரும். அடுத்த வாட்டில இருந்து ஸ்கிரிப்ட கரெக்டா ரெடி பண்ணுங்க. என்ன பேச குழப்புது ஒரு ஆள் பாபநாசம் படத்துல வர மாதிரி கூடி கும்பல போட்டுக்கோங்க, ஒரே பதில் சொல்லணும். இது திமுக ஆட்சியில் நடந்த ஊழல். போன வாட்டி எல்லாம் வந்து சதி, இனிமே என்ன சொல்லணும், ஊழல். அதாவது நேர்ல சந்திச்சா சந்தேகம் வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. அந்த குரூப்ல முதல்வர் விஜய், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன், இவர் பேர் என்னங்க, நிர்மல் குமார், இவ்வளவு பேர் இருக்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், டைப் பண்ணா மிஸ்டேக் வரது அடுத்த விஷயம். வாய்ஸ் மெயில் போடு. இவங்க வந்து குரூப் ஆரம்பிச்சு அதுல ஃபுல்லா திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. அத ரீல்ஸ் எடுத்து இங்க பாருங்க இது எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னு சொல்லி எடுத்து போடுறாங்க. அடுத்த நாளே வெளில தெரிஞ்சு போயிடும். இவங்க இதுல டிரான்ஸ்பரன்சினா இதுதான். எல்லாமே வெளிப்படையா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளிப்படையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ, மக்களுக்கு நல்லதோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. எங்களுக்கு ரீல்ஸா வந்து சேரும், நாங்களும் கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு இருப்போம். இதே மாதிரியா பண்ணுங்கண்ணே. இதுக்கப்புறம் வேற என்ன கண்டென்ட் வருதுங்க பார்த்துட்டு நிறைய வரும். அடுத்த 5 வருஷத்துக்கு வெறும் கண்டென்ட் தான். கண்டிப்பா.